இதெல்லாம் அந்த காலத்து ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா லேடீஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. நீங்க கண்டிப்பா வீட்ல செஞ்சு வாரத்துல 1 நாளாவது சாப்பிட்டு பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்மளுடைய ஸ்பெஷல் ரெசிபியான உளுந்தங்களி தாங்க. இதுக்கு வந்து 1/2 கப் உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி அப்படிங்கிற அளவுல நல்லா வாஷ் பண்ணி, வெயில்ல காய வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த அரிசி வந்து ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் வறுக்கணும். இது நீங்க கொஞ்சம் நெறைய பண்ணிட்டீங்கன்னா, ப்ரீமிக்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பனங்கருப்பட்டி தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நல்லா அரைச்சு நான் வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ 1 கப் மாவுக்கு வந்து 3 கப் தான் அளவு. 2 கப்பு சட்டியில வச்சுருங்க. 1 கப் கருப்பட்டி கரைய யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணியில அந்த உளுந்த பவுடர வந்து நல்லா கரைச்சு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டியும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சுக்கு பவுடர், 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.